எங்கே இருக்குன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். மும்பையிலேருந்து ட்ரெயின் ஏறினேன். மும்பையிலேருந்து டேரெக்ட் ட்ரெயின் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே எத்தனை மணிக்கு ஏறணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 11:50க்கு ட்ரெயின். ஸோ இங்கே வந்து மார்னிங் கொண்டாந்து இறக்கி விட்ருவான். நான் இன்னும் போகலை ஸ்டேஷனுக்கு. இகேடி நகர் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து திரும்ப பஸ் பிடிச்சி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து போய் ஆகும். இங்கிலீஷ் தமிழ் ஓகே. ஸோ ட்ரெயினே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, யாருமே இல்லை. வடோதரா குஜராத் அப்படின்ற ஒரு இடத்துல எல்லாருமே இறங்கிட்டாங்க. ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கு அங்கேருந்து. மும்பையிலேருந்து ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 400 rupees ஆச்சு. அண்டு 7 hours கிட்ட வந்து ட்ராவல் வரும். ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போது அந்த பிளேஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கேன். என்ட்ரிக்கு, ஸ்டாச்சுவோட என்ட்ரி. மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இதுதான், ஸ்டேஷன்லேருந்து மெயின் ரோடு. ஸோ நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க, நீட்டாக இருக்குது. அண்டு வெளியில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோ பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இதில் உள்ள டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே லேடிஸாக தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், பெரிய ஸ்டாச்சு தெரியுது. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க. ஸோ என்ட்ரியில் வந்து பெருசாக எதுவும் செக் பண்ணல. இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸு அப்புறம் இந்த பான் மசாலா அந்த மாதிரி ஐட்டம்லாம் அலௌடு இல்லை. ஸோ அது மட்டும் இருக்கான்னு செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேமரா, மொபைல் ஃபோன்லாம் வந்து நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். வாட்டர் பாட்டில். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து எதுவும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ எடுத்துகிட்டு போகலாம். மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஸோ கூட்டம் எதுவும் பெருசாக இல்லை, ஒரு 10 பேர் தான் உள்ளே இருக்கும். உள்ளே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. செமையாக இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ரோவர் மாதிரி போயிட்டே இருக்குது. நடந்து போகவே அப்படியே அழகாக இருக்குது. ஸ்டாச்சு கிட்ட போயிட்டேன். ஸோ உள்ளே இனிமேல் போயிட்டு நம்ம மேலே ஏற வேண்டியதான். எவ்வளோ பெருசு இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஓ மை காட், உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஏசி காற்று வருது. ஒரு மால் மாதிரி உள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. வாவ்.
தலை மட்டும் துண்டாக வச்சுருக்காங்க. உள்ள மேலே தான் ஃபுல் சிலை இருக்குது. இப்போ நான் மேலே ஸ்டாச்சு போகிறதுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே நிறையா விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னமோ இருக்குது. இதோ ஸ்டாச்சு கிட்ட வந்தாச்சு. நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். ஸோ பஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தில் போக போக ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஐயோ, ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியுது. கிட்டத்தில் போக போக ரொம்ப ஹைட்டுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஐயோ, இதோட ஹைட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சிலையோட கால் மட்டும் சுண்டு விரல் ஹைட்டுக்கு தான் வந்து நம்ம மனுஷங்களே இருப்போம். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. ஐயோ, இவ்வளோ பெருசுக்காக இருக்குது. விரலோட சைஸ்க்கு தான் மனுஷங்களோட ஹைட்டு. ஸோ அப்போனா எவ்வளோ ஹைட் இருக்கும்னு. ஸோ இப்படி தான் வந்து கட்டியிருக்காங்க ஒரு ஸ்ட்ரக்சராக. ஸோ இப்போ வந்து வியூவிங் பாயிண்ட் வந்தாச்சு. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, வியூவிங் பாயிண்ட். ஆக்சுவலி இப்போ ஸ்டாச்சுக்குள்ளே இருக்கும். ஸ்டாச்சுக்குள்ளே மேலே டாப்பில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு எழுதியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு பெரிய டேம் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவர். ஸ்டாச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. வெறும் கான்க்ரீட் மட்டும் யூஸ் பண்ணாமல் இவ்வளோ ஸ்டீல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ, எவ்வளோ ஸ்டீல்ஸ். நான் இப்போ ஒரு சைடில் மட்டும்தான் இருக்கேன். ஒரு சைடில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இதை சுற்றி ரொட்டேட்டாக எவ்வளோ ஸ்டீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சைடு மட்டும் இவ்வளோ இருக்குன்னா சுற்றியும் எவ்வளோ இருக்கும். உள்ளே வந்து வந்தே மாதரம் சாங் ஓடிட்டுருக்கு. செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த பிளேஸ் பிக் ஸ்டாச்சு ஆஃப் வேர்ல்டு
ஸோ இதை வந்து பார்த்து முடிச்சாச்சு. செமையாக இருக்குங்க. ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு லுக்கில் இருக்குது. செம்ம பெருசாக தெரியுது. அதோட நெகத்தளவுக்கு தான் நம்மளோட ஹைட் இருப்போம், அந்தளவுக்கு பெருசுங்க. இதோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 380 ருபீஸ். ஸ்டாச்சுவோட இன்சைடில் போய் ஏறி பார்த்தோன்னா லிஃப்ட்டில் தான் ஏறி போகணும். ஸோ அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதில் பார்த்தோன்னா ரிவரு, அப்புறம் டேமு, இதை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்டாச்சுவோட அழகே தெரியுது. ஸோ அதுக்கு ஓரளவுக்கு 380 ருபீஸ் ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ லைஃப்பில் ஒரு டைமாச்சும் நீங்கள் வந்து இந்த ஸ்டாச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.